அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 337 338 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட அப்பா அந்த தீஷு அப்படிங்கிறவனை குத்த தூக்கியிருப்பாரா. இப்போ அவனோட அப்பா வரான் வம்பு பண்ணுறதுக்கு. அவர் என்ன சொல்கிறார், இங்கே பாரு, உன் பையனை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், சரியா? நீ ஏதாச்சும் வம்பு பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த ஆள் என்ன கேட்குறான், டேய் நீ இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்குறான். ஏன்னா செத்து போயிட்டான் அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. உயிரோட வந்து நின்னா. இது மட்டும் இல்லாமல் மனுஷன் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாருப்பா. அதாவது, டேய் உன் ஃபேமிலி பழக்கத்தை தயவு செஞ்சு மாற்றி தொலைடா, இடம் ஃபுல்லாக ஒரே சென்ட்டு வாசனையாக அடிக்குது, தலை சுத்துதுரா அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ இந்த மனுஷன் தீஷோட அப்பா அவன் என்ன யோசிக்கிறான், இந்த ஆள் உயிரோட இருக்கான் அப்படின்னா அன்னைக்கு நம்ம யாரை கொன்னோம், இந்த எம்பரஸ்க்குலாம் கண்ணுக்குன்னு தெரியாமல் போயிடுச்சான்னு சொல்லிட்டு இந்த ஆள் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஆளுக்கே சந்தேகம், அவன் சொன்ன மாதிரி உண்மையாகவே சென்ட்டு வாசனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது போல தெரியுதுன்னு சொல்லிட்டு இவரே ஒத்துக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா திரும்ப வந்துட்டாருங்க. இந்த மாதிரி அவனை டிஃபீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நம்ம சீனியர் பாருங்க, அவங்க யூஸ்வலாக எப்படி இருப்பாங்க, ஆனால் இந்த இடத்துல லிட்டரலாக வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. லின்ஷாவதி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, கடற்கரையில் மண்ணு கொட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு ஜீனியஸஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ நீ தான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வர வைக்கிறாங்க. பார்த்த உடனே இவங்க அப்பாவுக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்கலை, ஓடுறாரு அவங்க அம்மாவை நோக்கி. அந்த லேடியும் ஓடி வந்து இவர் காதை பிடிச்சி திருகுன்னு திருகுறாங்க. ஏயா ஒரு அம்மா பிள்ளைய தனியாக விட்டு போயிட்டியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. அந்தால அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் இந்த ஜென்மத்தில் மீட் பண்ணவே மாட்டோம்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா நான் ரொம்ப காலம் செக்லூஷனில் இருந்துட்டேன், ஆனால் பரவாயில்ல பாரு, இப்போ நம்ம ஃபேமிலி ஒன்றாயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அட போயா சரிதா, நமக்கு பேர பிள்ளைங்களே வந்துடுச்சியா அப்படிங்கிறாங்க அவங்க. இந்த 3 பசங்களும் தாத்தாவை நோக்கி ஓடி வருதுங்க. சந்தோஷமாக ஓடி வந்து பேசுதுங்க. அவருமே பேர பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தாத்தா தாத்தான்னு சொல்லுதுங்க. நடுவில் நம்ம பறவை அதுவுமே தாத்தான்னு நிற்குமா. இந்த மனுஷன் 2 செகண்ட் அதிர்ந்து போகிறாரு. எது தாத்தாவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. மறுபடியும் அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேர பசங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் குறுக்கிட்டு நடுவில் போமா, ஓரமாக போன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறாருப்பா. அந்த பக்கம் நம்ம லின்ஃபோங்கும் சேஞ்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்பட்டல அந்த மாதிரி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சுல்ல, நீ பாரு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்ட, ஒரு ட்ரூ காடே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட போய் பேசுகிறான். இந்த மாதிரி நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ன உடனே அந்த தாத்தா என்ன கேட்குறாரு, நீ கிஃப்ட் கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலாக பொண்ணு வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுப்பாங்க, இங்கே அப்படியே மாறி நடக்குது. அவன் தான் ஏகப்பட்ட காட் லெவல் பப்பர்ஸ் அப்படிங்கிறத எடுத்து வச்சான்ல, மொத்தத்தையும் எடுத்து கொடுக்குறான். ஆடி போகிறாங்க. அப்போது அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இத்தனை வருஷம் அவள் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, ஸோ இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும், அவளை கை விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறான். சரி ஓகே வாங்க டேட்டை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், உங்கள் அப்பா கிட்ட பேசுகிறான். இந்த காட்ஸ் ரெல்மில் உங்களுடைய பவர் லெவல் என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஒரு சுப்ரீம் எம்பரரா, அவர் இட்டர்னல் ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னது இட்டர்னல் ஃபீனிக்ஸா அப்படின்னு கேட்டால், ஆமாம், எனக்கு இட்டர்னல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும், என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருந்தால் கூட போதும், என்னை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடலாம், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட காம்பேட்டபிலிட்டி ஒரு லெவல் மேலே இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்போ அவன் என்ன கேட்குறான், அதெல்லாம் சரி, உங்களுக்கும் தீஷு அப்பாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில், அதாவது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி இந்த எம்பரர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே ஒன்றுக்கு மண்ணா எல்லாம் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, ஒரு வார் ஒன்று வந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு காட் எம்பரருக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதாவது அந்த 9 ஹெவன்ஸ் இருக்கும்ல, அந்த 9 ஹெவன்ஸ் அப்படிங்கிறத ஒன்றாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம். அதுக்கு மனுஷன் உதவி செய்யலான்னு போக, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த நார்த்தன் எம்பரர் பயங்கரமான சூழ்ச்சியெல்லாம் செஞ்சு அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஆட்கள் அமைச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த எம்பரர்ஸ் இருக்கானுங்கள, அவனுங்களுக்குலாம் சண்டை போட தான் தெரியும், மற்றதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லை. அதுவும் அந்த நார்த்தன் எம்பரர் இருக்கான் பாரு, செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு தான் தெரியும் அவனுக்கு அப்படிங்கிறாரு. இங்கே இவர் பேசுறது அந்த மனுஷனுக்கு அங்கே தும்பல் வருது. அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டது ஒரு குளோன் தான். இருந்தாலுமே இவருக்கு பயங்கரமாக அடிபட்டு இருந்தது. அதனால் மனுஷன் ஸ்மால் வேர்ல்டுக்கு போயிட்டாரு. அங்கேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 30,000 வருஷம் ஆச்சான். இப்போ ஹீரோ என்ன கேட்குறான், அதெல்லாம் சரி, எங்கள் காண்டினென்ட் எதுக்காக சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த காண்டினென்ட்டில் இந்த ஹாங்மங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அது ஒரு ஸ்வாட் எனர்ஜி. அந்த ஸ்வாட் எனர்ஜியை மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஹீரோட உடம்புக்குள்ளே செலுத்தியிருக்காரு. அதனால தான் நம்ம சாருக்கு ஜென்யூன் ஸ்வாட் அப்படிங்கிறது இருக்குது. ஓ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். ஸோ நம்மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக அந்த ஸ்வாட் எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஒரு ஸ்பிரிட் ரெல்ம் இருக்குல்ல, இங்கேயுமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காமா. அங்கே ஸ்வாட் எனர்ஜி இருந்தால் மாதிரி இங்கே கிரியேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்காமா. அந்த கிரியேஷன் எனர்ஜி அப்படிங்கிறத நீ எடுத்து அதை உன் ஸ்வாடோட கம்பைன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோயேன்,
நீ வந்து இன்னும் பயங்கரமா வேற லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிடுவே அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. இப்போ நம்ம டிராகன் அது உள்ளுக்குள்ள வந்து சொல்லுது, ஆமா அதை நம்ம எடுத்தே ஆகணும், அது எடுத்தா கிரியேஷன் ஜெட்டிஸ்க்கு நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். அது மட்டும் இல்லாம அதையும் உன்னோட ஸ்வாடியும் நீ இணைச்சிட்டேன்னு வச்சுக்கோ, பவர் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். அதனால அதை தேடி கண்டிப்பா ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இந்த தீஷு இருக்கான்ல, அவன் இங்க ரீஇன்கார்னேட் பண்ணதுக்கு காரணமே அந்த ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ என்ன நினச்சா, அவங்க அப்பா இப்போ ஸ்பிரிச்சுவல் realmக்கு வந்ததுக்கு காரணமே அந்த கிரியேஷன் சீ தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்றாரு, அதை நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. அவருக்கு அதால பெரிய யூஸ் எதுவும் இல்லையா, அவர் வந்து வேற ஒரு விஷயத்தை தேடி வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இங்கே இருக்கும்போதே உனக்கு என்னென்ன உதவி செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுறேன், அப்பதான் ஃபியூச்சரில் அந்த பெரிய கெலாமிட்டி அப்படிங்கிறது வரும்போது உன்னால் எதிர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. என்னது கெலாமிட்டியா அப்படிங்கிறான். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அழிவு வருது, கவலைப்படாத, இப்போ நீ எங்கே இருக்க, வளர்ந்துட்டேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுவேன், உன்னால் எல்லாத்தையுமே எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறாப்புல. இன்னொரு பக்கம் நம்ம பறவை அப்படியே பம்பி பம்பி போய்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டா. ஐயையோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்குது. என்னங்க பிரின்சஸ் எப்படி இருக்கீங்க, நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படிங்குது. அவள் கேட்குறா, பரவாயில்லையே லெவல் 8 வாய்ட் கார்டு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு உடனே எல்லாம் மாஸ்டரோட ப்ரொடெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறவை சொல்ல, அதெல்லாம் சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீ வந்து பார்க்குற கேர்ள்ஸ் கிட்டலாம் போயிட்டு லின்ஃபங்கை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னியாமே, என்ன கதை அப்படின்னு கேட்க, ஐயையோ நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை, நான் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ஆள், யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்குது. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் அவளுக்கு ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்போ அந்த பசங்கள்லாம் அங்கே ஓடி வர, இது என்ன பண்ணுது, அந்த பொண்ணை பார்த்த உடனே பிரின்சஸ் பிரின்சஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஓடுது. அவன் என்ன சொல்கிறா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. ஆக்சுவலாக இந்த பறவையை போட்டு கொடுத்ததே அந்த ஒரு பொண்ணு தான். இன்னொரு பொண்ணு என்ன கேட்குறா, அம்மா அம்மா நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ண போகிறோமா, நான் இதோட விங்ஸை சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த பறவை அதிர்ந்து போகுது. தேஞ்சு என்ன சொல்கிறான், என்னதான் இந்த பறவை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட அப்பாவுக்கு அது ரொம்ப லாயலாக இருந்திருக்கு, மன்னிச்சு விட்டுலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளும் பார்க்குறா, சரி போய் தொலைன்னு சொல்லிட்டு, இத்தனை வருஷமா லின்ஃபங் என்னென்னலாம் பண்ணா எல்லா கதையும் சொல்லு அப்படின்னு கேட்க, இதுவுமே எல்லா கதையும் சொல்ல ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ளே லின்ஃபங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த பிரைமோடியல் ஸ்பிரிட் அப்படிங்கிறத அவன் எங்கே ஃபார்ம் பண்ணான், ஃபேரிவெல்லில் ஃபார்ம் பண்ணால், அந்த லாஸை வச்சு ஃபார்ம் பண்ணான். இப்போ இந்த இடத்துல அந்த லாஸ் வந்து எடுபடாது. அப்போ அவன் என்ன யோசிக்கிறான், அந்த டார்க் இன்கார்னேஷன் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இன்னொரு பிரைமோடியல் ஸ்பிரிட்டை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட்டு லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஸ்வாட்லா அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி ஓப்பன் ஆகும். இது லிட்டலாக வந்து என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட் ஓப்பன் ஆகுறத பார்த்த உடனே அங்கே இருக்க ஒரு 2 பேர், டேய் என்னடா ஸ்வாட் கேட்லாம் ஓப்பன் ஆகுது, இங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாடான்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க பேசுறது லின்ஃபங்க்கு உள்ளுக்குள்ளே கேட்குது. இதனால ஒன்றும் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுனால அவனுங்க அங்கேயே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த ஸ்வாட்லா அப்படிங்கிறத இவன் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்ச உடனே அவனுக்குள்ள அந்த ஸ்வாட் ஸ்பிரிட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ காட் லெவலுக்கு வந்துடுச்சுங்க. அவன் அங்கே நிறுத்தலை, அடுத்தது தண்டர் லாக்கு போகிறான். ஆக்சுவலாக நம்மளால் மொத்தமாக எத்தனை லா மாஸ்டர் பண்ணியிருக்கான், 9 லா மாஸ்டர் பண்ணியிருக்கான். கண்டினியூஸாக கேட் அப்படிங்கிறது திறந்துக்கிட்டே இருக்குது. வெளியில் இருக்கவங்க டயர் ஆகிட்டாங்க, டேய் இவன் எத்தனை கேட்டு தாண்டா ஓப்பன் பண்ணுவான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ லிட்டலாக பார்த்தீங்கன்னா 9 லா அப்படிங்கிறத அவன் மாஸ்டர் பண்ணிட்டான். அந்த சீனியர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து லெவல் 9 ட்ரூ கார்டுக்கு வந்துட்ட, இப்போ உன்னால் ஏதாவது 2 லா அப்படிங்கிறத கம்பைன் பண்ண முடிஞ்சதுன்னா நீ வந்து ஹெவன்லி கார்டாக மாற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், எதை மர்ஜ் பண்ணுறது. அந்த சமயத்தில் நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இங்கே பாரு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோ, ரொம்ப பெரிய வம்பாயிடும் பார்த்துக்கோ அப்படிங்குது. ஓகேன்னு சொல்லிட்டு இவனை மர்ஜ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து மர்ஜ் ஆக மாட்டேங்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக ட்ரை பண்ணு, நீ வந்து அந்த மர்ஜ் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு புது எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும், எல்லா லாஸையும் நீ மர்ஜ் பண்ண அப்படின்னு வச்சுக்கோ, இந்த சுப்ரீம் ரெல்முக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சமயத்தில் வெளியில் இன்னொரு இடத்துல ஒரு டீமன் காட்டுறாங்கப்பா. அதை ஏதோ ஆன்செஸ்ட்ரல் கார்டுன்னு தான் சொல்கிறாங்க, என் கண்ணுக்கு டீமன் மாதிரி இருக்குது. அது அங்கே வந்த உடனே இந்த ஹெவன்லி வில் இருக்குல்ல, அது வந்து அடிக்க ஆரம்பிக்குது. அவன் என்ன சொல்கிறான், இத்தனை காலம் உன்னால் நான் எதுவுமே பண்ண முடியல, அது உனக்கும் நல்லா தெரியும், இப்போ என்னத்துக்கு புதுசாக வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோதான் உனக்குன்னு சொல்லிட்டு அவன் எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். இங்கே நடக்கிற சண்டை அவங்க அப்பாவுக்கு தெரியுதுங்க. மனுஷன் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அம்மா தடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாத, இந்த உலகத்தில் என்னை எவனுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அந்த இடத்துக்கு லின்ஃபங்க வரான். அப்பா எங்கே அப்படின்னு கேட்டால், இப்போ தாண்டா ஏதோ வேலைன்னு கிளம்பி போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.